மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். மருந்தெல்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னா சாதாரண மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்துச்சுன்னா என்னங்க இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னா, மலச்சிக்கல் ஒன்று வந்துச்சுன்னா பார்த்தீங்களானாங்க மொத்தமும் சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கல் நிறைய நோய்களுக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்குது. எப்படி அது பிரதான காரணமா இருக்கு? ஜென்ரலா பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் ஃப்ரீயா போகணும். அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதையில அவர் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, ஒரு மாதத்துக்கு 2 அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதுல அவர் ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை, இல்லைன்னா இரவு ஒரு முறை மலம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு யோகி மட்டும் சொல்லலைங்க, நிறைய டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா, மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் கண்டிப்பா நம்ம மோஷன் போயிடணும். ஆனா அந்த மாதிரி மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் மோஷன் போற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமா? பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை. அப்படியும் மிஞ்சி சாப்பிட்டாலும் டயட்டிங் ஷைட்டிங், அதையும் மிஞ்சி சாப்பிட்டாலும் பீஸா பர்கர், நார் சத்து பெருசா நான் சாப்பிட்றது இல்லை. மிஞ்சி மிஞ்சி சாப்பிட்றேன்னா வெறும் ஃப்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி தான் ஓடுது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டயட் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இந்த காலை மாலை 2 நேரம் மோஷன் போல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு நேரம் கம்ப்ளீட் எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லணும். நான் மோஷன் போய் முடிச்ச உடனே எனக்கு வயிறு காலி ஆயிடுச்சுங்க, குடல்ல எதுவும் கழிவு இருக்க மாதிரி தெரியல, எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு, நான் மோஷன் ஃப்ரீயா போயிட்டேன்ற எண்ணம் எனக்கு ஏற்படுது. இதுதான் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாத என் மனசுக்குள்ள அந்த இன்ட்யூஷன் வரணும். எனக்கு மலச்சிக்கல் இல்லை, நான் கம்ப்ளீட்டா போயிட்டேன், எனக்கு வயிறு ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்ற சென்சேஷன் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி டாய்லெட் போறேன். டாய்லெட் போகும்போது ஒரு ராட் மாதிரி டாய்லெட் வருது. எப்பயுமே மலம் பாத்தீங்கன்னா நம்ம க்ளோசெட்ல போன பின்னாடி அது அதனோட ஷேப் இழந்துடணும். அந்த ஷேப் பாத்தீங்கன்னா மாறணும். கெட்டியா அப்படியே ராட் மாதிரி இருக்குன்னா எனக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நான் மோஷன் முக்கி முக்கி போறேன், போகும்போது கொஞ்சம் மோஷன் வெளியே பார்ட்லி ரெசீட்ஸ் பேக் அப்படிம்பாங்க, கொஞ்சம் வெளியே கொஞ்சம் திருப்பி உள்ளுக்கு தானா போயிடுது. அதை நான் திருப்பி ரொம்ப நேரம் முக்கிட்டு இருந்தா எனக்கு கஷ்டம் ஆகுது. அதனால நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கேன். இதுக்கு பேர் மலச்சிக்கல் இல்லாத ஒரு மலம் கழிக்கிறது அப்படின்றது கிடையாது. சரி, இப்ப இந்த மலச்சிக்கல் ஏன் இருக்கக்கூடாது? ஜென்ரலா பாருங்க, கடைசி 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை குடல் சுத்தமாகணும். குடல் சுத்தமாகல அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம பெருங்குடல் என்ன பண்ணும், அந்த மலத்துல இருக்க சத்துக்களை திருப்பி உரிய ஆரம்பிக்கும். ஒரு மலத்துல இருக்க டாக்ஸின்ஸ், மலம் ரொம்ப நேரம் குடல்ல இருக்கு, 24 மணி நேரத்துக்கு மேல ஸ்டேசிஸ் ஆகுது அப்படின்னா இதுலயும் பாருங்க, இன்னும் சிலர் பேஷண்ட்ஸ் வருவாங்க, நான் கேட்பேன், அம்மா டெய்லி மோஷன் ஃப்ரீயா போயிடுறீங்களா அப்படின்னு. டெய்லி மோஷன் போறதா, டெய்லி வெளிக்கு போறதா அப்படிலாம் போறது இல்லைங்க. எங்களுக்கு கல்குடல், நாங்க 3 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போவோம், எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கல்குடல் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆக்சுவலி கல்குடல் அப்படின்னா ஒண்ணு கிடையாதுங்க. இவங்களா கான்ஸ்டிபேஷனை இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க, அதுக்கு ப்ரோன் ஆயிட்டாங்க. அப்ப என் குடல் கல்குடல் அப்படின்னு இவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே டெய்லி மோஷன் போகணும், அப்படிதான் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. நம்ம பாடி அப்படிதான் ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளே அதை மாத்திட்டு எனக்கு கல்குடல் அப்படின்னு நானா முடிவு பண்ணிக்க கூடாது, சரிங்களா? சரி, இப்ப 24 மணி நேரத்துக்கு மேல இப்ப பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களா 2 நாள் போறது இல்லைங்க, 3 நாள் போறது இல்லைங்க அப்படின்னு. அப்படிலாம் இருந்தா என்ன ஆகும்? 24 ஹவர்ஸ் விட்டாலே அந்த கழிவுகள் பாருங்க கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும், டாக்ஸின்ஸை வெளிவிடும். அந்த டாக்ஸின்ஸை குடல் திரும்பி உறிஞ்சி ரத்தத்துல விட்டுரும். ரத்தத்துல விடும்போது இது ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, பல மாதங்கள், சில வருடங்கள் உடம்புல இருக்க பாடி அந்த ரத்தம் பாருங்க எங்கெங்க போகுது, மூளைக்கு போகுது, இருதயத்துக்கு போகுது, நுரையீரலுக்கு போகுது, கிட்னிக்கு போகுது, எல்லாமே பாத்தீங்கன்னா கெட்டு போக ஆரம்பிக்கும், எல்லாமே கழிவுகள் அடைய ஆரம்பிக்கும். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரி தான், சுத்தமான தண்ணியில சாக்கடை நீர் கலந்துடுச்சு அப்படின் போது ஒரு நாள் குடிக்கும் போது நம்மளுக்கு லைட்டா ஸ்மெல் தெரியுது, அட தெரியக்கூட இல்லைங்க. பல நாள் குடிக்கும் போது அது நம்மளுக்கு என்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்தும்? அதே மாதிரிதான் உடல் சார்ந்த பல உபாதைகளை இந்த மலச்சிக்கல் ஏற்படுத்தும். அப்ப சாதாரணமா டெய்லி மோஷன் போலன்னா பெரிய பெரிய நோயை நம்ம வச்சுக்கிறோம். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் முதல் கொண்டு, முடி கொட்டுறது முதல் கொண்டு, நெகம் மாறுறது முதல் கொண்டு. இன்னும் பாருங்க, நிறைய பேர் வாரத்துல 2 நாள் தான் மோஷன் போறாங்க அப்படின் போது அவங்களோட வேர்வையே டாய்லெட் ஸ்மெல் வரும். நான் ஏப்பம் விட்டா டாய்லெட் ஸ்மெல் வருதுங்க அப்படிம்பாங்க. மலம் ரொம்ப கவுல் அடிக்குதுங்க, ரொம்ப அஃபென்சிவா இருக்குங்க அப்படிம்பாங்க, அஃபென்சிவ் ஸ்மெல் வருது அப்படிம்பாங்க. அதே மாதிரி லேடிஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மென்ஸ்ட்ரல் டிஸ்சார்ஜ், யூரின் எல்லாம் பயங்கர அஃபென்சிவா இருக்கும். மென்ஸ்ட்ரல் டிஸ்சார்ஜ், மென்சஸ் பாத்தீங்கன்னா அஃபென்சிவா இருக்கிறது கர்ப்பப்பை புண்ணுலயும் இருக்கும், கர்ப்பப்பை சார்ந்த சில விதமான நோய்களையும் உண்டு. பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி விஷயத்திலயும் வர்றது உண்டு. ஸோ சிம்பிளா ஒரு மலச்சிக்கல் என்ன சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்றத மட்டும் பாருங்க, உடல் முழுசையும் சிக்கலாக்கிடும்.
சரி, இப்போ இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கு காரணம் என்ன? ரொம்ப சிம்பிளான காரணங்க. நான் வந்து டெய்லி வந்து நார் சத்து சாப்பிட மாட்டேன்றேன். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ ஃபைபர் தேவை, அந்த ஃபைபரை நான் எடுக்க மாட்டேன்றேன். ஃபைபர்ன்றது எதில் கிடைக்குது? பழங்கள்ல கிடைக்குது. பழத்தை வந்து நான் ஜூஸாக பண்ணி குடிச்சா எனக்கு ஃபைபர் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீரைகள், காய்கறிகள், பழம் வாங்கி சாப்பிடணுன்ற நெசசிட்டியே இல்லைங்க. நம்ம சீசனல் பழங்கள், சீசனல் காய்கறிகள். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் நல்ல சல்லுசா கிடைக்குதா, நல்ல வந்து விலை மலிவாக கிடைக்குதா, கேரட் கிடைக்குதா, நம்ம ரொம்ப காஸ்ட்லி கீரை, காஸ்ட்லி கேல் வாங்கி போய் சாப்பிடணும், மெகா மார்ட்ல ஆர்டர் கொடுத்து சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. நம்ம பக்கத்துல கடையில என்ன கீரைகள், என்ன காய்கறிகள் கிடைக்குது, அந்த காய்கறிகள், அந்த பழங்களை தான் நம்ம சாப்பிடணும். அது நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கும் நம்மளோட உடல்வாகுக்கும் ஏத்த மாதிரி பழங்கள், காய்கறிகள் நம்ம சுற்று வட்டாரத்திலே கிடைக்கும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃப்ரூட் சாப்பிடணும்னு கிவி வாங்கி சாப்பிட்றேன். கிவி வந்து பாருங்க, சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா கிவியில இருக்க வைட்டமின் சியை விட நெல்லிக்காயில இருக்க வைட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி. 20 ரூபாய் 1/4 கிலோ நெல்லிக்காய் எங்க, 400 ரூபாய் ஒரு 4 கிவி எங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்ம வந்து பாருங்க ரொம்ப பகட்டா வாழறோம். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி காஸ்ட்லியான பழங்களும் காய்கறிகளும் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். அது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தினம்தோறும் நம்ம வீட்டு பக்கத்துல என்ன காய்கறி விற்கிதோ அந்த காய்கறி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 200ல இருந்து 250 கிராம் காய்கறி, தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீரை, எங்களுக்கு காய்கறி இல்லைங்க முடியும் அப்படின்னா கீரை காய்கறி ரெண்டுமே சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு அரைக்கட்டு கீரை. நாங்க கீரை சாப்பிட சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரைக்கட்டு கீரையை வாங்கி வீட்டுல 5 பேர் இருப்பாங்க, 5 பேருக்கும் நல்ல ஒரு குண்டான் தண்ணி ஊத்தி கடைஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டோம் என்ன பிரயோஜனம்? நம்ம கீரை எப்பயுமே பொரியலா எடுத்துக்கும் போது நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதுல நிறைய இருக்கு. அதுக்கு மேல அயன் வந்து பிளென்டியா கிடைக்கும். அப்ப நம்ம நார் சத்தை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே இது ஒரு சாதாரண விஷயங்க. மலச்சிக்கல் அப்படின்றது காணாம போயிடும். அப்ப நம்ம டெய்லி அரைக்கட்டு கீரை எடுங்க. எவ்வளவு நார் சத்து சாப்பிட்டாலும் தண்ணி இல்லை அப்படின்னா மலச்சிக்கல் தொடரும். நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த மோஷன் ஃப்ரீயா போகணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நல்ல இவ்வளவு விளக்கெண்ணெய் ஊத்துவாங்க, பேதி மாத்திரை ஊத்துவாங்க. குழந்தைங்க என்ன பண்ணும், கழியும், டயரியா போகும். ஆனா வந்து முழுசும் டயரியா போகாது. அப்பப்ப கொஞ்சம் 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 தண்ணியாட்டும் குழந்தைங்க கழியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா காஞ்ச திராட்சை. காஞ்ச திராட்சை குழந்தையோட வயசை பொறுத்து, ஒரு 5 வயசு குழந்தை அப்படின்னா ஒரு 15 காஞ்ச திராட்சை நைட்டு தண்ணியில ஊற வச்சிடுங்க. காலையில அந்த காஞ்ச திராட்சை குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இல்ல காஞ்ச திராட்சையை ஒரு ஓட்டிட்டு அதுல கொஞ்சம் தேன் போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இது மலச்சிக்கல் தீர்க்கும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, சக்கரவள்ளி கிழங்குலாம் குழந்தைங்க கொடுத்தா சாப்பிடும். சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு அதுல சும்மா சின்ன டீஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டு பிசைஞ்சு, கொஞ்சம் தேங்காய் துருவி, கொஞ்சம் வெல்லம் போட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுக்கும்போது குழந்தை சாப்பிடும், மலச்சிக்கல் இருக்காது. அதுக்கும் மேல சின்ன குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, வேக்ஸ் வைப்பாங்க, அந்த மெழுகு வைப்பாங்க. குழந்தைங்க மோஷன் போக மாட்டேங்குது, அந்த மாதிரி மெழுகு வைக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம், உள்ளிருப்பு எனிமா அந்த மாதிரி கொடுக்கலாம். உள்ளிருப்பு எனிமானா நைட்டே வந்து பாருங்க, எனிமா கேன்ல கொஞ்சோண்டு இவ்வளோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து எனிமா கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வெளிக்கு போற இடத்துல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில மோஷன் வந்து குழந்தைங்க ஃப்ரீயா போயிடுவாங்க. பெரியவங்களும் அந்த மாதிரி உள்ளிருப்பு எனிமா போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு எனிமா போட்டுக்கலாம். லைட்டா கதன்னு தண்ணி வச்சு எனிமா போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பாருங்க நம்மளுக்கு மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு ஒரு ஆப்ஷன். நீங்க சொன்னீங்கம்மா கீரை சாப்பிடு, காய் சாப்பிடு, அதெல்லாம் நாங்க ஹாஸ்டல்ல இருக்கோம், எங்களால சாப்பிட முடியாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்குங்க, கடுக்காய் பொடியில உங்களுக்கு கடையில கிடைக்கும். அதை வாங்கியும் நம்ம என்ன பண்ணலாம், சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஒரு சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் பவுட்ரு கொஞ்சம் கதன்னு தண்ணியில இல்ல பச்சை தண்ணியில கலந்து குடிச்சிட்டாலே மறுநாள் காலையில மோஷன் ஃப்ரீயா போயிடும். எப்படினாலும் மருந்து நம்ம இந்த மாதிரி ஹெர்பல் பொடியெல்லாம் விட பெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம உணவு முறையில மாற்றங்களை ஏற்படுத்துறது. நீங்க ஹாஸ்டல்லே இருக்கீங்க அப்படின்னா கூட பொரியல் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பொரியல் சேர்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கேரட் பச்சையா வாங்கி கேரட்டை தோல் சீவிட்டு சாப்பிட்டுக்கோங்க. இல்லையா வாழைப்பழம் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே டைரக்டா போயிட்டு சோஃபால உட்காந்துடுறது, மணிக்கணக்கா சேர்ல உட்காந்துடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே சும்மா ஒரு 2 கிளாஸ் தண்ணி, முடியும்னா கதன்னு தண்ணி, இல்லைன்னா பிளெயின் வாட்டர் குடிச்சிட்டு நல்லா மெதுவா வீட்டுக்குள்ளேயே நடக்கணும். மோஷன் நம்ம நடக்கும் போதே கேஸ் நம்மளுக்கு வெளியே வரும். அதே மாதிரி நல்லா நடந்துட்டு மோஷன் ஃப்ரீயா, அதாவது மோஷன் வரக்கூடிய அர்ச்சு வருது, அர்ஜென்ட்டா மோஷன் வரா மாதிரி இருக்குன்னு போது மோஷன் போயிட்டு வந்துட்டு தான் உட்காரணுமே.
இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மலச்சிக்கல் அப்படின்றது இருக்காது. அதுக்கும் மேலே மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்துச்சுன்னா பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு இதுவே காரணமாக இருக்குங்க. அப்போ எளிமையான விஷயம் இதை எடுத்துக்கோங்க. பழத்தில் வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடலாமா? இல்லை, எல்லா பழமும் சாப்பிடலாம். மேக்சிமம் வந்து பாருங்க, மலம் நல்லா வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா பப்பாளி பழமே சாப்பிடுவாங்க. மலச்சிக்கல் ஆல்ரெடி நிறைய இருக்கும். பப்பாளி பழம் டெய்லி நிறைய சாப்பிட்டு மூலத்தை வச்சுப்பாங்க. பப்பாளி பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடணும். மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மாம்பழம் சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடணும். பலாசோலை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பலாசோலை தேனோட தான் சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு மருந்தும் இதனோட தான் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற விதியே இருக்கு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின் போது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வெறும் பப்பாளி பழமே சாப்பிடாதீங்க. பப்பாளி பழம் கொஞ்சம், மாதுளம் பழம் கொஞ்சம், வாழைப்பழம், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உடல் அதிக உஷ்ணம் ஆகாது. அதனால மலச்சிக்கலோட கூட சேர்ந்து மூலமும் வராது. இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படின்றது வந்து சுத்தமாக இல்லாமே போயிடும். பல வருஷம் மலச்சிக்கல், எனக்கு ரொம்ப நாள் கல்குடல், அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், அப்படி ஒரு தொந்தரவு இருந்துச்சா, எனக்கு தெரியவே இல்லையே, நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்ற ஒரு சென்சேஷன் ஏற்படும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.